ஹலோ மடியர் மக்களே, ஐ எம் பேக் வித் அனதர் வீடியோ. இன்றைக்கான வீடியோ என்னென்னா, டேரக்டர் தனுஷ் அவர்கள் அவரே டைரக்ட் பண்ணி அவரே ஆக்ட் பண்ணியிருக்க படம் தான் வந்துட்டு இட்லி கடை. ஸோ எல்லாருக்குமே தெரியும், படத்துக்கு மேலே ஒரு பெரிய லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் படமானது ஒரு அக்டோபர் 1 ரிலீஸும் பண்ண போகிறாங்க. தனுஷ் அவர்கள் தொடர்ந்து அவரோட லைனப் ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிட்டே தான் இருக்கார். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு படமானது இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த மந்தில். ஸோ அதுக்கு அடுத்த படமாக தேரா இஸ்க்கு மெயின் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக பிரேம்குமார் போர் தொழில் எடுத்தார் இல்லையா, அந்த டேரக்டர் கூட ஒரு பூஜை ஒன்று போட்டு ஸோ அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக்லாம் ரிலீஸ்ன்றது பண்ணிட்டாங்க. ஸோ அந்த படத்தோட ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அப்துல் கலாமோட பயோபிக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இளையராஜாவோட பயோபிக் இப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லைனப் பயங்கர ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தொடர்ந்து அவர் படங்களை ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு சைடு டேரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒரு சைடு பாட்டு பாட போகிறது இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷெடியூலே பயங்கர பிஸியாக வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கேப்பில் தனுஷ் அவர்கள் ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் தான் இந்த ஒரு இட்லி கடை படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அவர் ஒரு டியூட்ன்றது பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ஃபோக் சாங் ஒன்று ரிலீஸ்ன்றது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நாட்டுப்புற பாட்டு தான்ப்பா ஃபஸ்ட் சிங்கிளாக ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துட்டாரு. அது எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. பட் ஆனால் கூடிய விரைவில் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அதனால தான் இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு டியூட் போட்டிருப்பாரோ அப்படின்ற மாதிரியும் திங்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் படமானது ஒரு வில்லேஜ் பேஸ் படம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ தேனி, பொள்ளாச்சி இந்த சைட் தான் ஃபுல்லாக ஷூட்டிங்லாம் போச்சு. அது அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், ஸோ அதுக்கு வச்சிருக்க பேராக இருக்கட்டும், எல்லாமே வச்சு பார்க்கும்போது ஒரு கிராமத்து படம் போகிற அழகான கிராமத்து படமாக தான் இருக்க போகுது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளானது ஒரு நாட்டுப்புற ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருக்குன்னும் போது அது ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் கேட்குறோம் அப்படின்னும் போது அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இன்னுமே அதிகமாகுது அப்படின்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த மாதிரி சாங்ஸ்லாம் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவார். ஸோ கேட்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி ஒரு மியூசிக் தான் கொடுப்பாரு. அதனால இந்த சாங் ஆனது எப்படி இருக்குது அப்படின்றத டெஃபினட்டாக பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்தில் நித்யா மேனன் திருச்சிற்றம்பலத்துக்கு அப்புறமா அகெயின் தனுஷோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதில் அவங்களுடைய காம்பினேஷன் அண்ட் காம்போ ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதுலேயும் அதை சூப்பராக கொண்டு போவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக தலைவன் தலைவி அதிலெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நித்யா மேனன் ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு எல்லாருமே தெரியும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் அந்த ஒரு காம்பினேஷன் பயங்கரமாக செட் ஆகிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்தில் அருண் விஜய் இருக்காரு, ராஜ்கிரண் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக படமானதும் ரொம்ப தரமாக தான் தனுஷ் அவர்கள் எடுத்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் ஆனது உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா பை பாய்.